எப்பொழுது விட்டிருக்கின்றீர்களே அப்பா கைலாயம், அதுபோல நானும் எனக்கென்று ஒரு கைலாயத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன். ஏன்னா நீங்க அதிலே சௌகரியமா எத்தனை காலமானாலும் இருக்கலாம். மாமா தாங்களும் வாருங்கள், தங்களுக்கு எல்லா சிறப்புகளும் எல்லா வசதிகளும் நான் இங்கே உண்டு பண்ணி வைத்திருக்கிறேன். அது அந்த இடமும் அந்த வசதியும் போதாது என்றால் மாமா, உம்முடைய பதிரங்கமான பாலாளி ஒன்றை நான் எனக்கென்று உண்டு பண்ணி இருக்கிறேன், அதுல நீங்க இருக்கலாம். கந்தா, நாடு கேட்க போறேன் நாரணன் நான் தான். நான் சொல்லுவதை கேளாதிருந்தால் உனக்கும் கேடுகள் சம்பவிக்கும். உன்னை போன்று வானம் சூழ்ந்த வையகங்கள், வாழுகின்ற மண்டபங்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அறியும்படியாக புத்தி சொல்லுவதாக சொல்லுகின்றேன். அடியார் அப்படியே நடப்போம் என்று ஒத்துக்கொண்டார். அதற்கு அடையாளம் என்ன கந்தா? உன்னுடைய கோபுரத்திலே உயர்ந்த வட மேல் மூலையிலே ஒரு கீறலும், இவன்தான் கந்தன் என்று உலகோரால் உண்டு பண்ணப்பட்ட இந்த செல்லாச்சிலையை தெற்கு முகமாக திருப்பியும் பிரதான வாயில் ஒன்றை அடைத்தும் கலக்கமுடன் அறைக்குள்ளாக அடைந்திருப்பாயா, கவிழ்ந்திருப்பாயா? அடியார் அப்படியே செய்கிறோம், ஆதி உரைத்தது போல இனி நடப்போம்